தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு புவிமேலே என்கிற அருமையான கவிஞர் பாரதிதாசனுடைய வரிகளினுடைய பொருளுக்கு இணங்க கடல்கள் தாண்டி கண்டங்கள் தாண்டி ரோமை மாநகரிலே வாழ்ந்தாலும் தமிழ் இன உணர்வோடு தமிழ் மொழி பற்றோடு தமிழ் சங்கம் கண்டிருக்கின்ற ரோமையிலே வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சான மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமை தமிழ் சங்கம் தனது 50வது பொன் விழாவை கொண்டாடுகிறது. உலகமெங்கும் கத்தோலிக்க தமிழர்களின் அடையாளத்தை தூக்கி பிடித்த, இன்னும் அவர்களது அடையாளமாக விளங்குகின்ற மேதகு கர்தினால் சைமன் லூர்துசாமி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது. இந்த அருமையான 2 பெரிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மேதகு கர்தினால் லூயிஸ் அன்டோனியோ தாக்லே அவர்களே, இன்று காலையிலே திருப்பலிக்கு தலைமையேற்று இன்று ரோமை மாநகருக்கு வருகை தந்து நம்முடைய தமிழ் சொந்தங்களை எல்லாம் பார்த்து பரவசப்பட்டு போயிருக்கின்ற நம்முடைய சிவகங்கை மறைமாவட்டத்தினுடைய ஆயர், நம்முடைய பேரன்பிற்கும் பெரு மதிப்புக்கும் உரிய மேகு ஆயர் லூர்து ஆனந்தம் அவர்களே, இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரை வழங்குவதற்காக காத்திருக்கின்ற என் நெஞ்சுக்கினிய நண்பர், தமிழகத்தினுடைய ஊடகத்தினுடைய வரலாற்றிலே தன்னுடைய ஆழ்ந்த முத்திரைகளை பதித்து இந்த தொலைக்காட்சிகளிலே விவாதங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது, கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்து பல அரிய நிகழ்ச்சிகளை தமிழக தொலைக்காட்சிக்கு அறிமுகப்படுத்திய பெருமை உள்ள என்னுடைய அருமை சகோதரர் மேனாள் மாநிலங்களவை உறுப்பினர் ரவி பெர்னாட் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற அருள்பணி பிலிப் பென்சி அவர்களே, ரோமை தமிழ்ச்சங்கத்தினுடைய பொருளாளர் திருமதி பிரேமா பாலேந்திரன் அவர்களே, மேதகு கர்தினால் அவர்களுடைய உறவினரும் அமெரிக்க வாழ் தமிழருமான அன்பிற்குரிய வின்சென்ட் அவர்களே, ரோமை தமிழ்ச்சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்பணி ஜெயந்த் ராயன் ரோமை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே, அருள்பணி கவாஸ்கர் தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே, அருள்பணி அற்புத சேவியர் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலகமெங்கும் வந்து ரோமையிலே இருக்கக்கூடிய அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், நண்பர்கள், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரான்ஸ் தேசத்திலே இருக்கின்ற எனது சகோதரர் மகன் அருட்பணி ஜூபிலி அவர்கள் ரோமை தமிழ்ச்சங்கத்தினுடைய 50வது பொன் விழாவிலும் அதற்கு பின்னர் அதோடு இணைந்து நடத்தப்படக்கூடிய கர்தினால் மேதகு சைமன் லூர்துசாமி அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திலும் கலந்து கொண்டு நீங்களும் வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று ரோமை தமிழ்ச்சங்க நண்பர்கள் விரும்புகிறார்கள், அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது உடனடியாக நான் ஒத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் ரோமை தமிழ்ச்சங்கத்தை நான் நன்கு அறிவேன். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியிலே, ரோமை தமிழ்ச்சங்கம் நடத்திய நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்று உரையாற்றிருக்கிறேன். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு புனிதர் தேவசகாயம் அவர்களுடைய புனிதர் பட்டம் வழங்குகின்ற விழாவிற்கு தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதியாக நம்முடைய அமைச்சர் பெருமக்களோடு நான் ரோமை மாநகர் வந்தபோது உள்ளபடியே நான் கண்ட காட்சிகளை எல்லாம் பார்த்து பூரித்து போறேன். ரோமை நகருக்கு 2-3 முறை வந்திருந்தாலும் கூட அந்த முறைதான் ரோமாபுரி கத்தோலிக்க திருச்சபையினுடைய உள்வட்டத்தை அருகே இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றேன். அங்கே சந்திக்கின்ற பெரிய இடத்திலே நிர்வாகம் செய்கின்றவர்களை பார்க்கின்ற போது அவர்களெல்லாம் தமிழர்களாக இருப்பதை பார்த்து நான் உள்ளபடியே ஒரு தமிழன் என்கிற முறையிலே பெருமைப்பட்டு கொண்டேன் என்றே சொல்ல வேண்டும். 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மிஷனரிகள் என்று அழைக்கப்படக்கூடிய வேத போதகர்கள் நம்முடைய தாய் தமிழகம் உட்பட இந்தியாவுக்கு வந்து பல்வேறு இடங்களிலே சுற்றுப்பயணம் செய்து அவர்கள் வேத போதகத்தை நடத்திய நாட்கள் மறைந்து இன்று தமிழகத்திலிருந்து புறப்பட்டு ஐரோப்பிய நாடுகளினுடைய பல தலைநகர்களிலே நம்முடைய தமிழகத்தை சார்ந்த குருக்கள், இந்தியாவை சார்ந்த குருக்கள் பல்வேறு பொறுப்பான பணிகளிலே உட்கார்ந்து அமர்ந்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய நிர்வாகத்தை கவனித்து வருகின்ற அந்த பெருமையின நிறைந்த பாங்கினை நினைத்து
நான் உள்ளபடியே சந்தோஷப்படுகின்றேன். அப்படி அந்த திருச்சபையினுடைய பல பொறுப்புகளில் இருக்கின்ற அத்தனை பேரையும் நான் நெஞ்சார மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இவ்வளவு பேர் இன்று கத்தோலிக்க தமிழக திருச்சபையை சார்ந்தவர்கள் இன்று ரோமை மாநகரிலே வந்து உட்கார்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் முன்னோட்டம் நடத்திய பெருமை நம்முடைய கர்தினால் லூர்துசாமி அவர்களை சாரும். தமிழர்கள் என்கிற பெருமையிலே ஒரு முதல் தமிழர், கத்தோலிக்க தமிழர், கர்தினால் என்ற அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டவர் என்கிற பெருமையினை அவரை வாழ்க்கை முழுவதும் தாங்கியிருக்கிறார். அந்த பெருமையினை ஒரே தமிழர் என்கிற பெருமை இன்னும் தொடர்ந்து அவரோடு பல்வேறு தமிழர்களும் அவருடைய கால் தடம் பதித்து அந்த பெருமைக்குரிய இடத்தை பெற வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே நான் வாழ்த்துகிறேன். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே பிறந்து தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய உழைப்பால், இறைவன் அவருக்கு தந்த ஞானத்தால் கல்வி பல கற்று இறைவனுடைய அழைப்பை ஏற்று குருவாகி மிக சிறிய வயதிலேயே ஆயர் என்கிற அங்கீகாரம் தரப்பட்டு உயர்த்தப்பட்டு அதற்கு பிறகு பேராயர் என்ற நிலையிலே வளர்ந்து தன்னுடைய திருச்சபையினுடைய தார்மீகங்களை, தத்துவங்களை புரிந்து கொண்ட காரணத்தினால் அந்த தத்திய திருச்சபைக்கு ஒல்லும் வகையெல்லாம் உழைக்க வேண்டும் என்று மனம் நிறைய ஆர்வம் இருந்த காரணத்தினால், அதற்கான கடின உழைப்பை தருவதற்கான விருப்பம் இருந்த காரணத்தினால் ரோமை திருச்சபை அவரை அடையாளம் கண்டு கத்தோலிக்க திருச்சபையினுடைய இளவரசர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கர்தினால் என்கிற பணியிடத்திற்கு அவரை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தது. சிலர் பதவிக்கு வந்த உடனே அந்த பதவிகளுக்குரிய தகுதிகளை வளர்த்து கொள்ள மறந்து விடுவார்கள் அல்லது மறுத்து விடுவார்கள். ஆனால் கர்தினால் லூர்துசாமி அவர்கள் அந்த பணியிலே அமர்ந்த நாள் தொட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்த ஒவ்வொரு மணி நேரமும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மேம்பாட்டுக்காக உழைத்தது மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு நல்ல கத்தோலிக்க தமிழர்களை எவ்வாறு வளர்த்துவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அவர்கள் வளர்த்து விட்டதையும், அவர்களை பல பொறுப்பான இடங்களிலே அவர்கள் அமர வைத்ததையும் இன்றும் அவரால் அமர்ந்திருப்பவர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய நாள்தான் இந்த நல்ல நாள். இந்த நல்ல நாளிலே கர்தினால் லூர்துசாமி அவர்களுக்கு நம்முடைய புகழஞ்சலியை செலுத்துகிறோம். இதை சற்று முன்னரே தெரிவித்திருந்தால் இந்தியாவிலே கூட அவருக்கு ஒரு தபால் தலை வெளியிடுவதற்கான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கலாம் என்று நான் எண்ணினேன். இன்னும் காலம் கடந்து விடவில்லை. அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டால் தமிழகத்திலே கூட அவருக்கு ஒரு நூற்றாண்டு விழா நடத்தப்பட வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய விருப்பம், ஆதங்கம். என் அருமை நண்பர்களே, இன்று உலகத்திலே 57 நாடுகளிலே தமிழ் பேசப்படுகிறது, தமிழ் மொழி கொண்டாடப்படுகிறது. உலகத்தினுடைய வரலாற்றிலே இந்த காலத்தில்தான் மிக அதிகமான தமிழர்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு பொறுப்புகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 57 நாடுகளிலே தமிழ் ஒலிக்கிறது என்றால் அதனுடைய பெரிய பெருமையை நாம் ஈழத்து தமிழர்களுக்கு தர வேண்டியதற்கும் அதை நாமும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த அவர்கள் கடற்கடந்து பல நாடுகளிலே தமிழர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற அவர்கள் தமிழுக்கும் தமிழ் பாங்கிற்கும் மரபுக்கும் பெருமை சேர்க்கிறார்கள் என்றால் அது உண்மை உண்மை உண்மை. தமிழ் மொழிக்கும் கிறித்தவத்திற்கும் உள்ள உறவு என்பது ஒரு பிரிக்க முடியாத உறவு. இன்று தமிழ் மொழி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற மொழியாக மட்டுமல்ல, இந்த உலகின் உயர்தனி செம்மொழியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த தமிழ் மொழியை ஐரோப்பிய தாழ்வாரங்களிலே அறிமுகப்படுத்திய பெருமை கிறித்தவ பாதிரியார்களுக்கு உண்டு. 17வது 18வது நூற்றாண்டிலே தமிழை ஒரு இரும்பு திரை கவ்வி இருக்கிற சூழ்நிலையிலே இந்த இரும்பு திரையை கிழித்து தமிழின் தொன்மையை உலகுக்கு அறிவித்த பெருமை கிறித்தவ பாதிரியார்களுக்கு தான் உண்டு. ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு முன்னும் பின்னரும் ஐரோப்பிய நாட்டவர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தபோது அவர்களோடு நெருக்கமாக தொடர்பில் இருந்த நம்முடைய பிராமண சகோதரர்கள் தமிழ் மொழியின் தொன்மையையும் தமிழ் மொழியின் பெருமையையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. அந்த காலகட்டத்தில் வந்த ஐரோப்பியர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரே மொழி சமஸ்கிருதம் தான். அது இந்தோ ஆரிய மொழி என்று சொல்லி ஐரோப்பியர்களையும் ஆரியர் என்ற இணை அடையாளம் கண்டு பிறப்பால் 2 பேரும் வெவ்வேறு நாடுகளில் இருந்தாலும் கூட இனத்தால் ஒருவர் என்று அவர்கள் நெருங்கி கொண்டாடிய காரணத்தினால் தமிழ் மொழியை கூட அவர்கள் சமஸ்கிருதத்தினுடைய கழிவு என்றுதான் நினைத்தார்களே ஒழிய தமிழ் தன்னுடைய சொந்த செல்வாக்கில் தன்னுடைய இருப்பில் உலகின் மிக மூத்த மொழி என்று அதை விதமாக அடையாளம் செய்யப்படவும் இல்லை.
அதை போன்ற அறிமுகம் அதற்கு கிடைக்கவும் இல்லை. அத்தகைய அறிமுகத்தை தமிழ் மொழிக்கு செய்த பெருமை பாதிரியார் கால்டுவெல் அவர்களை சார். அவர்கள்தான் இந்த தமிழ் மொழியை திராவிட மொழி குடும்பம் என்கிற அந்த சொல்லாடலை அறிமுகப்படுத்தி இந்த திராவிட மொழி குடும்பத்தினுடைய தொன்மை சிந்துவெளி நாகரிகத்திற்கோடு சம்பந்தப்பட்டது என்கிற அந்த வரலாற்று செய்தியை உலகுக்கு அறிவித்து சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் எந்த வகையிலும் தொடர்பில்லை, தமிழ் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி, தொன்மையான மொழி என்ற அந்த அருமையான வெளிப்பாட்டை, அந்த அருமையான கண்டுபிடிப்பை உலகுக்கு சொன்ன பெருமை கிறித்தவ பாதிரியாருக்குத்தான் உண்டு. அவர் சொன்ன அந்த திராவிடம் என்கிற கையாடல் தான் இன்று இந்தியாவிலே தமிழகத்திலே இருக்கின்ற அரசியலை இன்று நிர்ணயம் செய்யக்கூடிய அளவிற்கு புனிதம் பெற்றிருக்கிறது என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பு திராவிடம் என்கிற அந்த வார்த்தை ஆங்காங்கே இலக்கியத்திலே ஓர் இடத்தில் இரண்டு இடத்தில் கண்டுகொள்ளப்பட்டாலும் திராவிடம் என்பது ஒரு இனம், திராவிடம் என்பது ஒரு பண்பாடு, திராவிடம் என்பது ஒரு வரலாறு, திராவிடம் என்பது ஒரு மண்ணின் பெருமை. இந்த திராவிட மண் என்று பெருமை என்பது உலகத்தினுடைய மூத்த நாகரிகங்களோட மூத்தது என்கிற அந்த பெருமையை அறிவித்த பெருமை கிறித்தவ பாதிரியார்களுக்கு உண்டு. தமிழ் இலக்கியத்தினுடைய ஒப்பற்ற இலக்கியங்களான திருவாசகத்தையும் திருக்குறளையும் ஐரோப்பியர்களுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை ஜி.யு. போப் என்ற பாதிரியார் அவர்களுக்கு உண்டு. அதை மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் சென்று காணாமல் போன பல இலக்கியங்களை கண்டடைந்து தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயா அவர்கள் இதற்காக பெரும் தொண்டாற்றினார் என்று சொல்வார்கள். அவர்கள் தொண்டை நான் குறைத்து சொல்லவில்லை. அவர்கள் காலத்திற்கு முன்பே பாதிரியார் வீரமா முனிவர் என்று அழைக்கப்பட்ட தி நோபிலி என்கிற அந்த பாதிரியார் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு சென்று மறக்கப்பட்டு கிடந்த இடங்களிலெல்லாம் தேடி கண்டுபிடித்து பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்து அவற்றை மறைந்திருந்த தமிழ் இலக்கியத்தை வெளிக்கொணர்ந்து புதுப்பித்த பெருமை நம்முடைய பாதிரியார், நம்முடைய அருட்தந்தை ராபர்ட் டி நோபிலி என்று சொல்லக்கூடிய தந்தை வீரமாமுனிவர் அவர்களுக்கு சொண்டு. உலகத்திற்கு தமிழின் அச்சு எழுத்துக்களை முதலாக அறிமுகப்படுத்திய நூல் விவிலியம் தான். தமிழில் முதலில் அச்சிடப்பட்ட நூல் விவிலியம் தான். அந்த விவிலியம் தான் முதலாக தமிழகத்தின் அச்சிலே காணப்பட்டு அதற்காக அச்சு வடிவத்தை தோற்றுவித்த அந்த பாதிரியார் அவர்கள் செய்த மிகப்பெரிய இலக்கிய சேவை என்பதும், அவர்கள் ஆரம்பித்த அந்த அச்சுக்கூடத்திலே அவர்கள் எவ்வளவு பரந்த நோக்கோடு இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த அச்சுக்கூடத்திலே ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கூட அச்சிட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லிஸ் துறை என்ற அந்த கிறித்தவ போதகர் இல்லை என்று சொன்னால் இந்த திருக்குறள் என்கிற நூலே இல்லை. இப்படி தமிழுக்கு பலகாலம் சேவை செய்த கிறித்தவ பாதிரியார்கள், தமிழின் தொன்மையை உலகுக்கு அறிவித்த பாதிரியார்கள், தமிழினுடைய சிறப்பை உலகமெங்கும் போய் கொண்டாடிய பாதிரியார்கள், கிறித்தவ துறவிகள், கிறித்தவ மிஷனரிகள் இன்றும் தமிழ் கூறும் நல்லுலகத்திலே இவ்வளவு பெரிய செழிப்பான கல்வி சமூகம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் இந்த திருச்சபைதான் காரணம் என்பதையும் மறக்க முடியாது. தமிழகத்தினுடைய தொன்று தொட்ட வரலாற்றிலே கல்வி எல்லோருக்கும் வழங்கப்படவில்லை. கல்வி ஒரு சமூகத்திலே ஒரு சிலருக்கு மட்டும்தான், அதிலும் ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த மேல்குடி பிறப்பை சார்ந்த ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருந்த நிலையை உடைத்தெறிந்து கல்வியினுடைய கதவுகளை திறந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு கல்வி எனும் பெரும் சொத்தை வழங்கிய பெருமை கத்தோலிக்க திருச்சபை நடத்திய கல்வி நிறுவனங்களுக்கு உண்டு. இந்த கல்வி நிறுவனங்கள் ஆங்காங்கே திறக்கப்பட்ட பின்னர் தான் சமூகத்திலே அடித்தட்டில் இருந்த மக்கள் கல்வி எனும் வெளிச்சம் பெற்று இன்று உலகத்தினுடைய பல இடங்களிலே ஒய்யாரமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இல்லங்களிலெல்லாம் விளக்கேற்றி வைத்த பெருமை கத்தோலிக்க திருச்சபைக்கு உண்டு. அதை வழிநடத்துகின்ற அருட்தந்தையர்களுக்கு உண்டு. அந்த அருட்பணி தந்தையர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மறந்து, தங்களுடைய குடும்பங்களை மறந்து, தாங்கள் தேடி வந்த அந்த நாட்டங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இறை இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து மக்கள் பணியே அவருக்கு செய்கின்ற பணி என்று அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டதால் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடி பட்டியலின மக்களோடே தங்களுடைய வாழ்க்கையை சமைத்து கொண்டார்கள். இன்று கூட தமிழகத்திலே எங்கெல்லாம் கிறித்தவ பாதிரியார்கள் அதிகமாக சென்று தங்கியிருந்து
தங்களுடைய மறைபோதக பணி நடத்தினார்களோ அங்கேதான் கல்வியும் அடர்த்தியாக வளர்ந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடற்கரை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் சென்னையை சுற்றிய புற மாவட்டங்களிலும் கல்வி வளர்ந்த அளவுக்கு நடுவிலே இருக்கின்ற தமிழகத்தினுடைய சில மாவட்டங்களிலே கல்வி வளரவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்கே கிறிஸ்தவ பாதிரியார்கள் சென்று தங்களுடைய மறைபரப்பு பணியை செய்தவில்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட அரும் பெரும் பணியை செய்து தமிழகத்தை கல்வி நிலையிலே இந்தியாவிலே உயர்ந்த மாநிலமாக அவர்கள் வளர்த்து தந்ததின் காரணமாகத்தான் இன்றும் பாசிசமும் வலதுசாரி மதவெறியும் தமிழகத்தை தீண்ட முடியாத ஒரு இடத்திலே தமிழகத்தை வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்றால் அவர்கள் தந்த கல்விதான். இன்று இனமானம், சுயமரியாதை, இனப்பற்று, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், திராவிட என்றெல்லாம் பேசுகிறோம் என்று சொன்னால் இத்தனை சொல்லாடலுக்கும் வழிவகுத்து கொடுத்தவர்கள் கிறிஸ்தவ பாதிரியார்கள், அருட்பணியாளர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு கூட்டம், தமிழால் வளர்ந்த ஒரு கூட்டம், தமிழை வளர்த்த ஒரு கூட்டம் இன்று ரோமையிலே கூடி ரோமை தமிழ்ச்சங்கத்தை ஏற்பாடு செய்து 50 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரை நெஞ்சார மனமாற பாராட்ட வேண்டும். தமிழகத்தினுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய எதிர்காலம் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே இருந்து முடிவு செய்வதை விட அங்கே இருக்கின்ற நீங்கள் உலக பார்வையை உள்வாங்கி அதற்கான ஒரு செயல் வடிவம் தந்து அதை செயல்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை தமிழக கத்தோலிக்க திருச்சபைக்கு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகமெங்கும் வருகின்ற மக்களை பார்க்கின்றீர்கள், பல்வேறு நாடுகளிலே நடக்கின்ற முன்னேற்றங்களை பார்க்கிறீர்கள், வளர்ச்சிகளை பார்க்கிறீர்கள். பல்வேறு நாடுகளிலே இந்த மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளையும் அந்த சமூகங்கள் படும் துன்பங்களையும் பார்க்கின்றீர்கள். அதன் மூலமாக நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் பெற்ற அனுபவங்களை நீங்கள் தமிழகத்து மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், தமிழகத்து திருச்சபையோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலங்கள் மிகவும் சவால் நிறைந்த காலமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பாசிசமும் மதவெறியும் இந்திய அரசியலை பிடித்து உலுக்குகின்ற வேளையிலே சமூக நீதியை முன்னெடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கத்தோலிக்க திருச்சபைக்கு இருக்கிறது. அத்தகைய சமூக நீதியை முன்னெடுக்கின்ற பணிதான் இறை இயேசுவினுடைய உத்தமமான பணி. அந்த பணியை செய்வதற்கு ரோமையில் இருக்கின்ற தமிழ்ச்சங்கம் அதற்கு மேலும் மேலும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த ரோமை தமிழ்ச்சங்கத்தை நடத்துகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற பாராட்டி இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் நெஞ்சிற்கினிய சகோதரரும் என் வாழ்க்கையிலே நான் பெற்ற பெரிய நண்பருமான நம்முடைய ஆயர் சிவகங்கை ஆயர் அவர்கள், ஆனந்தம் அவர்கள் ரோமையில் இந்த நேரத்தில் உங்களோடு இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களையும் அவர்களோடு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வாழ்க ரோமை தமிழ்ச்சங்கத்தின் பணி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.